நிகழ்ச்சியில நம்ம கூட நம்மளோட சீஃப் கெஸ்டா வந்து ராஜசேகர் அரியஸ் குட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நம்மளோட மவுண்ட் எவரெஸ்டோட ஏறி இது பண்ண முதல் தமிழக வீரர் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்கு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஹலோ செக். சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். ஸோ கோவளம் குப்பம், நம்ம கோவளத்துலேருந்து ஒரு முதல் தமிழக வீரரா இந்த மாதிரி ஒரு சாதனை உங்களுக்கு அது வந்து எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழனா நான் வந்துட்டு எவரெஸ்ட் ஏறி இருக்கேன். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 8 or 10 பீப்புள் ஏறி இருக்காங்க. தமிழ்நாட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணது. அதுவும் 2023 நான் கிளைம் பண்ணேன். 2 years பேக் கிளைம் பண்ணேன். அதுவும் இந்த கோவளத்திலிருந்து நான் போயிட்டு, அதுவும் கடல் பகுதியிலிருந்து போயிட்டு அந்த பெரிய மலையை நான் ஏறினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். அதாவது லைஃப் சேலஞ்சஸ் ஏறுறதும் ஒன்று தான் சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு குட்டி கதை, உங்களோட குட்டி ஸ்டோரி. சார் சேம் அதே தான். எப்படின்னா நம்ம பாட்டம்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஹையாக போவோம் எல்லாருமே. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அந்த சி லெவல்லேருந்து நான் ஹையாக போன மாதிரி, இப்போ எல்லாருமே பாட்டம் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹையாக போயிட்டு சொல்லுவாங்க நான் இங்கேருந்து வந்தேன். அந்த மாதிரி சேம் லைக் அதே தான். இப்போ எல்லாமே வந்து ஒரு மலை ஏறிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில். ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டேஜ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 மீட்டர்லேருந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் ஏறன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் ஸ்லோவாக கொஞ்சமாக நம்ம ஹையாக போயிட்டே இருக்கணும். சேம் அதே மாதிரி தான், மவுண்டன் மாதிரி தான் வச்சுங்க நம்ம லைஃப்பும். சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக வந்து மலை ஏற டெம்பரேச்சரும் கம்மியாகும். அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி பிரதர் ஃபேஸ் பண்ணீங்க? அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஓஷனில் எங்கேயே பிறந்து வளர்ந்தவன். அதனால் அங்கே போயிட்டு -48 என்னால் நான் வந்து இதுக்கே போனதில்லை. நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் என்ன இருக்கும், மேபி 10 வரும். +10 ஆக்சுவலாக. அங்கே வந்து -48 என்னால் முடியல. ரொம்ப சிவர இந்த எப்படி ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க. சார் நம்ம போட்டிருக்க க்ளவ்வை ரிமூவ் பண்ணோன்னா அது வந்து கை வந்துட்டு ஒரு பழுப்பு நிறமாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபிங்கரே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த சேலஞ்சிங்லாம் மூவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த எவரெஸ்ட், அந்த உயரமான மலையை நான் அடைஞ்சிட்டு வந்தேன். அது எல்லாமே காடு கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் நான். சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி பிரதர், குட்டி இன்டர்வியூக்கு ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய மலைகள் ஏறுங்க. வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போதான் ஒரு எஜ்ஜி கேட்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாலே ஒரு போல்டு விக்கெட் பார்க்குறோம். அடடா, நல்ல ஸ்டார்ட்டு. அண்ட் அந்த சூப்பரான ஒரு குட்டி இன்டர்வியூ போச்சு. நம்ம சென்னை மண்ணிலேருந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்ட ஒரு தமிழன், பெருமையான ஒரு விஷயம். எஸ், சென்னை மண் இல்லாமல் கோவளம் குப்பம், நம்மளோட கோவத்துலேருந்து. அது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம் அது. பேட்டர் கண்ணாடி போட்டு ஆடுறதை இப்போதான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். பீஸாவா? நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ் கெயில் ஆடி இருக்காரு தெரியுமா? அண்ணன் டக்கா வர ஆடுறாரு பாப்பா. ஆஹா, ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடி இருக்காரு, அதை வேணா பார்த்துருக்கிறேன். ரஞ்சி டிராஃபியில் ஞாபகம் இருக்கு. அதே தான். சரி, எங்க நம்ம டிஜே தம்பிய ரொம்ப நேரமா காணா? இடம் காலியா இருக்குது. டிஜே இடம் காலியா இருக்கு. விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப்டாப் இலவசம். ஆகாஷ் ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க இந்த வேக்கண்ட பத்தி? தெரிஞ்ச வேலையே தக்கத்தலும் டுப்பும், தெரியாத வேலைனா திக்கித்தல டப்பும். தத்தி கிடத்தோமா இருந்தாலும் அதுவும் ராகம் தானே. பாடுவோம், போடுவோம் பாட்டை. 4 சுத்த போறோம், 2 மிக்ஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம அண்ணன் சங்கு அண்ணன் இங்கே வராரு, கமெண்ட்ரி பாக்ஸ் சைடு. அண்ணன் வாங்கினேன், டிஜே இடம் காலியாக இருக்கு, டிஜே பண்ண போறீங்களா? அண்ணன் நேரம் அங்கே தான் போறாரு.
ஓகே, அடுத்த ஓவர். ஷார்ட் ஸ்டெப்ஸ், பட் ஆனா நல்லா ஃபாஸ்டா போட்டிருக்காரு ஐயா. ஆகா, கோவளத்துல அங்க பாருங்க படகு சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. படகு சவாரி அழகா இருக்குது பார்க்க. ஓ, நல்ல ஷாட், கிளைடு அங்கிட்டு. ஓகே, டீசன்ட் தான், ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஓ, ஷாட் ட்ரை பண்ணாருப்பா, முடியலப்பா. இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்கணும். இப்போதைக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. தோ 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 தீனா எப்ப தீனாச்சு? ஷாட் ஹைட்டுக்கு போயிருக்கு. யாராவது பிடிங்க, ஈஸி கேட்ச். ஏடி ஒருத்தர். எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சிரிப்பு இருப்பெல்லாம் அண்ணன் பறக்க விட்டு போனார். ஆனால் பால் மாட்டவில்லை. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இமிடியேட்டாவே வந்து கேப்டன் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாரு. நீ உள்ளவா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சு. அருண் அண்ணே, ஓகே தேங்க்யூ. ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தேன், ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயம். முடிஞ்சதா எல்லாமே? முடிஞ்சது, எல்லா வேலையும் முடிஞ்சது. நல்ல விஷயமா முடிஞ்சா? ஓய்டே. அதுக்குள்ள 7வது மேட்சுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. அண்ணே, படகு சவாரினே, படகு சவாரினே. போகுது படகு சகாரி. ஆமாண்ணே. அப்படி அலோடு கிடையாது, எங்கேயுமே படகு சகாரி அலோடு கிடையாது. ஐயோ, வாய்ப்பு இல்லையா அப்போ? எஸ், படகு சவாரி. அண்ணே, படகுலாம் அழகா இருக்குண்ணே, இங்கேருந்து எட்டி பார்த்தாலே ஓட ஆசையா இருக்கு. ஆனால் வாய்ப்பு இல்லை, வேற வழி இல்லை, கண்ணை தொடச்சிட்டு உட்கார வேண்டியதுதான். ஒரு 6 எதிர்பார்க்கலாமா இந்த ஓவருக்கு? நான் சொன்னது இல்லைங்க, கேட்சுக்கு நீங்க கேட்டது, ஆனா அவர் கொடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. தட் இஸ் நோ ரன் அகைன். ஓகே, டிஜே லேப்டாப் ஏலம் விட போறோம். 5000 ரூபாய். ஹலோ ரிச்சர்ட். ஷாட் ரொம்ப ஹைட். என்ன அண்ணாந்து பாக்குறீங்களா? வெளிய போயிச்சா? நான் ஹைட் எங்கயா போச்சு பால்? பால் பின்னாடி போயிடுச்சுங்க. பின்னாடி போயிடுச்சா? சிக்ஸ்ங்க. ஃபீல்டரே அங்கதான் பார்த்துட்டு இருக்காரு, எங்க போச்சுன்னு தெரியாம. டிஜே, உங்க லேப்டாப் 10000 ரூபாய்க்கு ஏலம் விட்டுருக்காங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா பாத்துக்கலாம். அது விலை 20000 அண்ட் அது 6ஓட ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 11-11. கமான் கணேசன், கமான். வெயில் கூட பார்க்காம ரோயிங் காம்படிஷன் நடக்குது நினைக்கிறேன். ஆமாங்கண்ணே, வெயில்னு கூட பார்க்காம கணேசன் அங்கே ஸ்கோரர் ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு இருக்காரு. நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. உங்கள் சேவை கண்டிப்பாக டோர்னமெண்ட் ஃபுல்லாக தேவை. ஆகா, அங்கே போட்டு போதே அழகா இருக்கு பார்க்க தூரத்துல இருந்து. சீரியஸ்லி 1 2 3 போட்டு அங்கே பயணம் பண்ணி 4 போட்டு நினைக்கிறேன். எஸ், 4 போட்டு அங்கே கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்குப்பா, அழகா இருக்கு பார்க்க. ஓகே, அடுத்த ஓவர். சர்ப்ரைஸ் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் கவனிக்கல அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற தெரியல. அண்ட் தட் இஸ் a dot ball. எஜ்ஜி, யாராவது பிடிக்கிறத கால் இருக்கிறீங்களா? இல்ல, நோ மேட்ச் லேண்ட். அண்ட் தட் இஸ் a one single. உள்ள ஷார்ட் மிட் விக்கெட் நிக்கிறாங்க, ஆனா கேட்சிங் பொசிஷன்ல இல்லையப்பா. கேட்சிங் பொசிஷன் இருந்தாலும் மேபி ஒரு சான்ஸ் பார்த்து இருந்திருக்கலாம், பட் ஆனா இல்ல. அழகா 4 போட்டு கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்கு அந்த ஷேப் எல்லாமே மேல ட்ரையாங்கிள்ல. ஓகே, இப்போ மக்களே லைவ்ல அப்படியே போட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. போட்ல இருக்கிற நம்ம அண்ணன்களா இங்க இருந்து கேட்டுச்சுன்னா அப்படியே ஹாய் காமிங்க எல்லாருக்கும். அவ்வளோ கேட்காது, சாரி. கடலுக்குள்ள அடுத்த சிஸ்டம் பொருத்தி என்னங்க வைடு ரெட்டியா இருக்காருங்க. பட்டுச்சுன்னா பால் 2 பொழந்துக்கும் போல இருக்குது. பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வெறி கொண்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாரு.
ஆனா மாம்ஸ் ஆக்சுவலா அந்த காலத்துல மெயினா உங்களோட காலத்துல விவியன் நான்லாம் இவருக்கெல்லாம் பால் போட சொன்னா நான் போட மாட்டேன். என்னாலலாம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை ராஜா. ஐயோ ஐயோ, அவர் உங்க காலம்னு சொன்னது காதுலயே விழுகல. இல்ல நிஜமா சொல்றேன். உங்க காலத்துல இல்ல நான் என்னோட கேள்வியே வேற. உங்க காலத்துல விவியன் ரிச்சர்ஸ்லாம் ஆடி இருப்பாரு. விவியன் ரிச்சர்ஸ்லாம் ஆடினப்ப உங்களுக்கு ஒரு 20 வயசு 30 வயசு. நான் என்ன 1947 ஆடினேன். இப்பதானே ஆடினேன் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி. எனக்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு போட சொன்னா நான் போட மாட்டேன், என்னால முடியாதுங்க. அவருக்கு பால் எப்படி கோலி சைஸ்ல எப்படின்னு தெரியும், அடிக்கிறாரு எங்கேயோ போய் விழுது அந்த பால். சோ சங்கமாம்ஸ் இங்க வந்து நிறைய வந்து போட்டிங் போயிட்டு இருக்கு கடல்ல. ஆமா, அது ட்ரைனிங், அது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரோயிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஓ சூப்பர். ஆமாங்க, இத பாருங்க, நேத்து வரைக்கும் கோவளம் பீச்சா இருந்து இப்ப ஆஸ்திரேலியா பீச்சா மாறிச்சு பாருங்க. செமையா இருக்கு உண்மையிலே. ஆமா, அதெல்லாம் வீடியோ எடுங்க. கேமரா. ஓ அடிச்சாரு. இருக்கு லைவ்ல போயிட்டு இருக்கு. 6 6 ரன்கள். கேமராமேன் இதெல்லாம் பார்த்து எடுங்கயா. எடுக்கறாங்க லைவ்ல போயிட்டு இருக்கு. திருப்பூர் ஒன்றியம் எல்லா இடத்துலயும் பார்க்கட்டுமையா கோவளம் எந்த அளவுக்கு அழகா காட்சி அளிக்குதுன்னு பாரியா. இந்த மாதிரி செயலிங் எல்லாம் நம்ம ஆஸ்திரேலியா கடல்லயும் அமெரிக்க கடல்லயும் பார்ப்போம். பொறுமை சாமி பொறுமை, லைவ்ல போயிட்டு அந்த படகு போட்டி வந்து கரெக்டா நம்ம ஊர்ல தான் நடக்க போகுது. நம்ம ஊர்ல தான் நடக்க போகுது. இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் செம்ம இதா இருக்கு கேக்குறீங்க. அந்த போட்டிங்ல நாங்களும் போகலாமா? இதுதான் படகு சவாரி பண்றாங்கன்னு சொன்னியா? படகு சவாரி அலோடு கிடையாது மாப்பிளே. ஆமாண்ணே அதை பார்த்தானே சொல்லிவிட்டேன். 20 ரன் 3 ஓவர் முடிவுல. அது மட்டும் இல்ல மாம்ஸ், இன்னொரு இன்சைடர் நியூஸ் என்னன்னா, நம்மளோட கோவளத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு. அந்த டீமுக்குமே நான் இங்க வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறேன். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த ஓவருக்கு ஒரு 3 6 போகும் நான் சொல்றேன். பாப்பாமா போகுமா? 3 ஓவர்ல 20 பொறுத்தது போதும். பொங்கி அண்ணன் தூக்கி அடிக்க போறாரு. காட்டேஜ் 3வது காட்டேஜ்ல போய் விழுக போகுது. ஃபிஷர்மேன்ஸ் கோல அவர் ரெடி ஆகுறாரு. காட்டேஜுக்கு போகுமோ இல்லையோ, இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருக்கிற காட்டேரிக்கு போகும் இது போயிடும்னு நினைக்கிறேன். சொல்லி முடிக்கலையா? முதல் 6 அந்த பக்கம் அடிச்சிருந்தா பாண்டிச்சேரிக்கு போயிருக்கும். இந்த பக்கம் அடிச்சனால சென்னையில இருக்கிற வேளச்சேரிக்கு போயிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்த பாலம் தூக்கி அடிக்க போறாரு பாரு. டிஜே நீங்க போய் விழ போகுதுன்னு ரெடி ஆகுறாரியா. நல்ல வித்த விண்டுக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கும் பறக்க போகுது பார். எனக்கு என்னமோ அதான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பையன் தான் பேசிட்டு இருந்தேன். விவியன் ரிச்சர்ட்ஸை பாக்குற மாதிரியே இருக்கு பா அப்படிங்கிற. ஆமா, வந்தானாலே பவுலருக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்கும். மிஸ், இந்த பால் மிஸ். ரன்னோடல யோ பேசினாதான் சாப்பாடு போடுவேன்றாங்க, நாங்க என்ன பண்றது? சோ மாம்ஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த 2 டீம் கோவளத்துலயும் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னல. ஆமா, நல்ல ஷாட். இல்லையா? ரன் இல்லை. அண்ணன் ஓடி எடுக்க மாட்டாரு, ஒரு 6 மட்டும் அப்படி சொல்லிருக்காரு. எஸ், நம்மளோட சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு குட்டி வந்திருக்காரு. தமிழ்நாடு இஸ் எவரெஸ்ட் மேன். அவரோட அண்ணன் தான் வந்து அதுல ஒன் ஆஃப் த டீமா கலந்துக்கிறாரு. பிரதர் குட்டினா அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்கண்ணா. நல்ல ஷாட். ஐயோ, கெங்கப்பட்டது. பேட்ஸ்மேன் கால்லையா பவுலர் கால்லையா? ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் பால் 6ஓட முடிச்சாருன்னா ஒரு மொமெண்டமோட முடிப்பாரு. பேட்டர் முடிப்பாரா 6ஓட? இந்த பால் 6ஓட முடிப்பாருன்னு சொல்றேன். நிஜம்தானா பாப்போம். அண்ணன் வெறியில இருக்காரு. பால் 2ஆ பொளக்க போகுது. பால போடுறாரு, போட வந்துட்டாரு, அடிச்சாரு. இல்லைங்கோ ஃபிளிக் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வருதா? எஸ், ஓவர் முடிவுக்கு வருது. ஐயா, ஸ்கோர் 28. 4 ஓவர் முடிவுல 28. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. So Sangamams,
சங்கமாம் இருக்கீங்களா? லாஸ்ட் ஓவர் 28 ரன். ஐயா டிஜே ஒரே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். சங்கமாம்ஸ், எஸ், நம்ம வந்து இந்த பிரம்மாண்டமான டோர்னமெண்ட் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரோட 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கும் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 லைவும் போயிட்டு இருக்கு. அந்த லைவ்ல பாக்குறவங்க 480ல பார்க்காம 1080 கிளாரிட்டியில வச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நெட்டி தீரும், இன்னொரு விஷயம் சாட்டிஸ்ஃபைடா மேட்ச் பார்க்கலாம். நெட்டி தீர்ந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். நெட்டி தீர ஒவ்வொரு ஆளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமர் ரிச்சர்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 1080 குவாலிட்டியில பாருங்க, செம ஹை குவாலிட்டியில சூப்பரா லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு. சங்கமாம்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்டா? எஸ், பிரமாதம். நாளைக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமோட ரேட் அதிகமா ஆக போகுது. ஏன்னா நம்மளுடைய எஸ்டிஎஸ் டீம் நாளைக்கு சுந்தரன டீம் தான் விளையாட போகுது. அதுக்கு ஆகாஷ் நீங்க வர்ணனைக்கு வந்துடணும் கட்டாயம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நான் இல்லாமையா? ஆமா, கண்டிப்பா நீங்க இருக்கணும். ஒரு நோ பால் வந்து பிச்சு விட்டு வெளில போட்டாரு. யோ டிஜே வந்து கிளம்பிட்டாரு. டிஜே லேப்டாப்பை ஏல விட போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க டிஜே வந்துட்டாரு? அதெல்லாம் எவன்டா சொன்னான்றீங்களா? ஆஹா, வைட் டெலிவரி. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விட்டி விண்டு லெக் சைடுல வந்து கொஞ்சம் லெக் சைடுன்னு இல்ல, பின்னாடி பக்கம் அடிச்சா பால் விட்டி விண்டோட போயிடும். அதனால நல்லா ஆஃப் சைடுல இழுத்து போட பாக்குறாரு பவுலரு. அது எக்ஸ்ட்ராஸா போயிட்டு இருக்கு. சூப்பர் பாலுங்க. மீண்டும் ஒரு வைடு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு வைடு. ஆஹா, லாஸ்ட் ஓவர் பெருசா போயிட்டு இருக்கு. எப்பா தம்பி, ஆஃப் சைடுல இழுத்து விடுப்பா, நீ லெக் சைடுக்கு போற அப்படின்னு கேட்க. வைடுக்கு ஒரு ரிவ்யூ, வைடுக்கு ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. வைடுக்கு ஒரு ரிவ்யூ. ஆகாஷ், ஆகாஷ், எஸ், அடுத்து மலை ஏறதுக்காக நம்ம சேகர் போலான்னு இருக்கிறாரு. குட்டி சிறப்பு சிறப்பு. ராஜசேகர் போலான்னு, அவர் கூட போறீங்களா? நான் போனா அதை விட போயிருவேன். என்ன சொல்றீங்க? ட்ரைனிங் எடுத்துட்டு போங்க, அவர் கூட போங்க. அதோட போயிருவேன். நம்ம பாடிலாம் இந்த டெம்பரேச்சர்லாம் செட் ஆகாது சங்கமாம்ஸ். ஓவர் சில்னஸ்லாம் செட் ஆகாது. ஆனால் உண்மையிலே ராஜசேகர் பிரதர், குட்டி பிரதர் ஒரு லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோ நீங்க. ஏன்னா வந்து நீங்க சொல்லிங்க அந்த சேலஞ்சஸ்லாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்படின்னு. வைடு தானா? எஸ், வைடு. எஸ், வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ கண்டினியூ ஆகுது. முதல் பால் ஒரு நோ பால் போட்டாரு. அதுக்கப்புறம் 3 வைடு தொடர்ந்து. ஃப்ரீ டெலிவரி கேட்ச் அப்படின்ற ஒரு கால். உள்ளேருந்து வந்துதா வெளியிலேருந்து வந்துதான் தெரியல. வெளியிலேருந்தா ஓகே, ஆனால் கேட்ச் இல்லை, டாட் பால் மட்டுமே. ஆஹா, மலை மலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ராஜசேகர் மலை ஏறினார் அப்படி இப்படின்னு. பவுலிங் உள்ள 7 மலை சிறப்பாக போட்டுட்டு இருக்காரு. கடைசி ஓவர். ஸோ பேட்டிங் ஆடிட்டு இருக்கிற ஸ்ரீதர். இன்னொரு 6 2 6 வருமா? ஏன்னா இது சாதா இது இல்ல, பேட்டிங் பவர் பிளே. இது இல்லையா சார் ஒரு 2, இது இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு இன்னொரு வைடு.
ஆஹா அவுட் சைடு ஆஃப்ல சூப்பர் டெலிவரி போட்டிருக்காரு. சங்கமம்ஸ் இந்த மாதிரி அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஒரே ஆப்ஷன், ஒன்று ஃபுல்லாக ஆஃப் சைடில் போடணும், இல்லைனா வந்து அடிக்க முடியாமல் ரூமை கிராம்ப் பண்ணி லெக் சைடில் பாடியை நோக்கி போடணும். எஸ் யாக்கர் கூட போடலாம். அடிச்சா அவுட்டுங்க. அவுட்டுங்க. டிஜே ஐயா பாயிண்ட் ஒட்டு வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். டிஜேல போட்டாருன்னா காது மேல வைப்பாரு எப்படி அந்த அண்ணன், அதனால தான் டிஜே அமைதியாகிறாரு. சிங்கிள். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி கவர்ஸ் ரீஜன்ல சிங்கிள் மட்டுமே. கேமராமேன் அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப போது பாருங்க ரிட்டர்ன் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அந்த வியூ கவர் பண்ணுங்கப்பா. இப்ப எடுங்கப்பா. அங்க பீச்சை பாருங்க கேமராமேன். போடுங்க அதை லைவ்ல காட்டுங்க, லைவ்ல காட்டுங்க. அந்த அந்த படகுலாம் இதெல்லாம் வந்து படகு செயிலிங் போட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அதுக்கான பிராக்டிஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓவர் முடிவுல 38 ரன் டார்கெட்டா கொடுத்திருக்காங்க. 38 டார்கெட். அந்த நெஞ்சு வீடா இல்ல ஹாஸ்டலா? ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் இறங்கிருங்க. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல மறுபடியும் அருண் கமெண்ட்ரிக்கு வந்துட்டு அவ்வளவுதான். இனிமே கலகலப்புக்கு பஞ்சம் இல்ல, குழுகுழுப்புக்கு கொஞ்சம் கூட கிடையாது. தண்ணி வேணுமா?
ஓகே டிஜா. லெஃப்ட் சைடு மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் பாடி பார்ட்ஸ்ல அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, கமெண்ட்ரியில் 2வது இன்னிங்ஸ் நான் மறுபடியும் 60 வந்துட்டேன். வேற வழி இல்லை, என் கமெண்ட்ரி நீங்க கேட்டுதான் ஆகணும். 38 ரன் அடிச்சா வின்னு. இந்த மேட்ச்ல ஒரு அடிக்கணும் 38 ரன் அடிச்சா வின்னு. இந்த மேட்ச்ல ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் இருக்கு கண்ணு. ஆமாங்க, அவ்வளோதானுங்க. ஓகே, 38 அடிச்சா வின்னு. முக்கியமா இதுவும் ஒரு லோ ஸ்கோரு. போன மேட்ச் ஒரு லோ ஸ்கோரு, கடைசியா வந்து ஒரு ஓவரில் முடிச்சு விட்டாங்க. பட் இந்த முறை கொஞ்சம் மாத்தி முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, பேட்டிங் டீம் வந்துட்டீங்களா? ஓகே, நன்றி. பவுலிங் டீம்ல இருந்து 12th மேன் யாராவது இருக்கீங்களா? கேப்டன், பவுலிங் டீம் கேப்டன் இல்லையா? அப்ப பவுலர் நேம் நீங்க. 7வது மேட்சுக்கான செகண்ட் இன்னிங்ஸ் துவங்க போகுது. ஆமாங்க ஐயா. கிரேசி 11 திருப்பூர் 38 டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. சோ ஷாக் பாய்ஸ் கண்ணப்பட்டு முதல் பந்தை சந்திக்க தயாராக இருக்கின்றார்கள். ஒரு லோ ஸ்கோர் கேம், த்ரில்லிங்ல போய் முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முதல் ஓவர் முடிஞ்சாதான் தெரியும். முதல் ஓவர் தூக்கி அடிச்சாரு முதல் பந்து. முதல் பால் எங்க? வெளியே வா, வெளியே வா. கிடையாது, நல்ல ஃபீல்டிங் அங்க. 38 ரன் முதல்ல போய் ஓடி விழுந்தாரு. அவர் பால் எடுத்து போடுவாருன்னு பார்த்தா பின்னாடி போனவர் தான் பால் எடுத்து போடுறாரு. அவர் ஸ்டாப் பண்ணிருக்காருனே. தட் இஸ் டீம் ஃபீல்டிங். யூ நோ தட் இஸ் கால்ட் டீம் ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷைக்கர்ஸ் முட்டுக்காடு எம்ஜிஎம் வர்சஸ் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கரும்பாக்கம். 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஆஹா, டாட் பால், டாட் பால். இதுதான் வந்து தேவை. என்னதான் லோ ஸ்கோரா இருந்தாலும் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். திருவனந்தையா 4 ஓவர்ல முடிச்சு தரேன்னு தூக்கிடலாமா? அந்த நினைப்போட இறங்கி இருக்காரு ஓபனர். ஓ மை காட். ஓகே, ஷாட் தூக்கி அடிச்சாரு. பவுண்டரியான்னு பார்க்கணும். ஐயா, பவுண்டரி போயிடுச்சா? பவுண்டரி போயிடுச்சா? போயிடுச்சா? செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. இல்லையா? போகலையா? போகலையா? இல்லையா, அது பேர் போகலன்னு சொல்றாரு. ஏன் பெருதாரு? இல்லன்னு இப்படி காட்டுங்க பெருதாரு. அதனால எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்படி காட்டுவோ பவுண்டரி நினைச்சிட்டாங்க. ஓகே, ஆக இல்லன்னு சொல்லியிருக்காரு ஃபீல்டரு. பவுண்டரி இல்லைங்க. ரொம்ப நல்ல விஷயம் பவுலிங் டீமுக்கு. பட் ஆனால் எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. போடாமல் இருந்தாங்கன்னா தான் அவங்க மேட்சுக்குள்ளே இருக்க முடியும். அதே மாதிரி விக்கெட்டு மாற்றி மாற்றி எடுக்கணும். மறுபடியும் நல்ல ஷாட். மறுபடியும் தூக்கி அடிச்சாரு. பவுண்டரியா? கன்ஃபார்மா கிடைக்குமா? கிடையாது. இல்லைங்கோ. ஏன்னா பீச் மண்ணு அவ்வளோ தூரம் போகாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்ல ஷூட் டைரக்டா கீப்பர் கையில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 31 ரன் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 35 ரனே டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 38 ரனே டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? ஆஹா 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 ஆஹா. அடடா, இதெல்லாம் அழகு. எத்தனை முறை தான் நீங்க ஓங்கி ஓங்கி அடிச்சாலும் ஒரு டிஃபென்ஸுக்கு ஈக்குவலா எதுவுமே வராது. இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு. எஜ்ஜி யாராவது பிடிங்க. அடடா, டைவ் படிச்சிருக்காமே தம்பி. டைவ் போட்டிருந்தா ஒன்னா ஸ்டன்னரா இருந்திருக்குமே. கமெண்ட்ரி முடிச்சிட்டா எல்லாம் ரெஸ்ட் எடுக்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஆகாஷ் நேரா சியர் கேர்ள்ஸ்க்கு தான் வராரு. அவருக்கு அதான் ரெஸ்ட். நான் நம்ப மாட்டேன். நீ அங்க போயிட்டு தான் இங்க வந்த. ஓகே, நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அருண். என்னதுண்ணே? சியர் கேர்ள்ஸை வாழ வைப்போர் சங்கம்னு சொல்லிட்டு. அதனால ஃபண்ட் கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன்.
முதல்ல ஆகாஷ் வந்துருவாப்ல. ஆகாஷை நம்பி தான் நான் ஆரம்பிக்கிறது. ஓகே அண்ணன், இங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைவ் குவிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த ஒரு லைவ் குவிஸ் நமக்கு ஆன்லைன்ல வந்திருக்கு. அதை வந்து பார்த்துருங்க மக்களே. பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்ப வேண்டிய எண் 9712334567. முதல் அனுப்புறவங்க தான் நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். அஜும் 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 அப்படி இப்படி ஓவர் முடிவுல ஸ்கோர் 7-7 தலப் தோனி ஃபார் a ரீசன். நானும் ஆகாஷும் சேர் கேர்ள்ஸ் போட்டுருக்காங்க ட்ரெஸ் வாங்க போறீங்க. அந்த ட்ரெஸ்ல நாளைக்கு நாங்க இங்க வந்து காட்சி அளித்தா எப்படி இருக்கும் ஆடுறதுக்கு? அண்ணே 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 என்ன அண்ணே 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 நான் வேணாங்கறியா? ஆகாஷ் ஆசைப்படுறா போலையா? நல்ல ஸ்டெப்பு போடுவா போல. ஆசையா இருந்தாலும் ரொம்ப அழுப்பத்தனமா இருக்குது. அட ஆடிதான் பார்க்கட்டுமே ஆகாஷ். ஆடினா தானே பார்க்கறதுக்கு, அங்க ஆடவே இல்லை. எனக்கு வரத்தம், எனக்கு மன அங்க என்ன இருக்கீங்க? மறுபடியும் தப்பு பண்ணி நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியலையே. கேப்டன் தலைமையில் அடிச்சுக்கிறாரு. ஓகே நோ பால் ஃப்ரீ. நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். நோ பால் ஃப்ரீ ஹிட். ரன் அவுட் பாசிபிலிட்டி இருந்தது. கேட்ச் போனாலும் பரவாயில்ல. ராங் ஹேண்ட்ல தப்பா அடிச்சுட்டு இப்போ ராங்கா டீல் பண்ணாங்கன்னா ரொம்ப மன வருத்தப்படுவாங்க. ஆஹா தப்பித்து விட்டார்கள். அண்ட் டாட் பால் அங்கே ஃப்ரீ ஹிட்ல பெருசா எதுவும் போகல. ஒரு டாட் பால். அண்ணா எதனால திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இந்த சங்கம் அமைக்கணும்னு? ஆமாங்க, எதனால? அவங்கள வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஓஹோன்னு வாழ வைக்கணும்னு. ஓஹோ நீங்க ஒரு அடி. ஆஹா ஓஹோ ஏஹே. சேர் கேர்ள்ஸ் பத்தி பேசினாலே 6 அடிக்கிறாங்கய்யா. அவ பேசாதீங்கண்ணே. மேடம்ண்ணே லோ ஸ்கோர் த்ரில்லர் பயங்கரமா போட்டும்ண்ணே. மாத்தி மாத்தி இங்க ஒரு விக்கெட் வாய்ப்பு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்போ பவுண்டரிஸ் ஆரம்பிச்சிருக்குது. வெல்கம் பவுண்டரி. பால் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் பி அவர். அல்லையில் அடி. ஓகே பேட்டர் ஆர் யூ ஓகே? ஓகே தான். கீழே விழுந்தாலும் நாங்கள் மீசியில் மண்ணு விட்டத மாதிரி தான் இருப்போம் தெரியும்ல. ஓகே டிஃபென்ஸ் வைக்க ட்ரை பண்ணார், ஆனால் எட்ஜு. ஸோ அதுவும் ஒரு சிங்கிள். அடுத்த பால் இந்த ஓவர்ல தூக்கி அடிச்சாரு. 6. நல்ல ஷாட்டிங்க மறுபடியும். ஓகே டிஜே. அங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள இங்க பால் வந்துருச்சு. நாங்க என்ன பண்றது? எப்பா வேற சாங் போடுவேன்ப்பா. புள்ளிங்க விருப்பம். வேற சாங் போடுவீங்களா? மறுபடியும் இன்னொரு ஷாட். நேரா போகுமா? நேரா போகுமா? போயிருச்சு. இன்னொரு பவுண்டரி. பவுண்டரி. ஓவர் முடியல. ஸ்கோர் 26.
ஓகே டிஜே. White ball. ஓகே லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு பேட்டர் அண்ட் தட் இஸ் a டாட் பால் இங்க. அந்த பவுலர் நேம் மட்டும் தெளிவா சொல்லிருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ப்ளீஸ். அன்பு தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டதா வந்து இங்க ஓ 2 பேர் இருக்காங்களா? அன்பு தானே எல்லாம். சரி போடுங்க. ஷாட் அன்பு கொடுக்காம வெறும் நிமிஷம் தான் கொடுக்கறாங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் அண்ட் தட் இஸ் a boundary and another sixer இங்க. ஓகே டிஜே. இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு பட் நான் முடியல. இருந்தாலும் ரெண்டு நாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க அங்க. ஃபிளிக் அடிக்கலாம் முயற்சி பண்ணார் பட் நான் முடியல. டாட் பால். ஆஹா நல்லா இருக்கே. டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து பாக்குறாரு. இந்த ஷாட் நல்லா இருக்குது, அடுத்த பால் நான் முயற்சி பண்ண போறேன்ற மாதிரி ஐடியால இருக்கார் போலயே. மீண்டும் ஒரு டிஃபென்ஸ். சரி ஓகே ஏதோ மோட்டிவ்ல இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து இப்போ அக்ஷய் இப்போ வந்து நீங்க ஒரு கோலி தோனி சம்பவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கிட்டு தோனி ஒரு 2 ஸ்ட்ரோக் ஒரு ஸ்ட்ரோக் வைப்பாரு, அப்புறம் கோலி வந்து மேட்சை முடிப்பாரு. அது மாதிரி தான் இங்க நடக்க போகுதா? ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு வர்சஸ் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் நெக்ஸ்ட் ஆட போறாங்க. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கரும்பாக்கம் பிளேயிங் 11 ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுங்க. கேப்டன் டி ஷர்ட் போட்டு வாங்க. டாஸ் போட்டுடலாம். கரும்பாக்கம் டீம் கேப்டன், ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கேப்டன். ஓகே 5 ரன் அடிச்சா வின்னு. மன்னிக்கணும். 5 ரன் அடித்தால் வெற்றியா? அவ்வளவுதான். குயிக்கா ரீச் பண்றாங்க. எத்தனாவது ஓவர் இது? 4வது ஓவரா? ஆமாங்க. 3வது ஓவர். 3வது ஓவரே. கரும்பாக்கம் டீம் மெம்பர்ஸ், ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் மெம்பர்ஸ் வந்திருக்கீங்களா? 3 ஓவர் முடிஞ்சு 4வது ஓவர். உங்களோட பிளேயிங் 11 எழுதி கொடுங்க. அடுத்து உங்களுக்கு தான் மேட்ச். டிலே பண்ணாம வாங்க. 5 ரன் அடிக்கணும். மேலே அடிக்க முயன்றார் பட் ஆனால் இல்லை. அதேதான் இங்க தோனி கோலி மூமெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நான் 2 பால் ஸ்ட்ரோக் வைக்கிறேன் நண்பா, நீ முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி அவங்களோட பாடி லாங்குவேஜ். தூக்கி அடிச்சாரே 6. அவ்வளவுதான். பிரசன்டேஷன் பேனரை தூக்கி தாண்டி போய் விழுந்திருக்கு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. அண்ட் சூப்பர் டூப்பர் சேஸ் அண்ட் நல்ல வின்னிங்க. ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல டாமினேஷன் அண்ட் அதுக்கப்புறம் மேட்சை சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண டீம் ஓவர் டு த பிரசன்டேஷன் அண்ட் நம்மளோட பிரகானா அண்ட் நம்ம சங்கு அண்ணா கண்டினியூ பண்ணுவாங்க.
வெற்றி பெற்ற ஷார்க் பாய்ஸ் கனகப்பட்டு அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கனக